ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்த வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூரை அடுத்த வேப்பம்பட்டில் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பாதியில் நிறுத்தப்பட்ட ரயில்வே மேம்பால பணிகள் முடிந்து தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் கடவு பாதை 14 அமைந்துள்ளது வேப்பம்பட்டு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடந்து செல்ல உயர்மட்ட மேம்பாலம் இல்லாமல் இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இப்பகுதியில் வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு பகுதிகளை இணைக்கும் வகையில் கடந்த 2009ஆம் ஆண்டு 29.5 கோடி ரூபாயில் மேம்பாலம் அமைக்கும் பணியை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டது. மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட பகுதியில் 14.60 கோடி ரூபாய் மதிப்பில் 2011ஆம் ஆண்டு மேம்பால பணிகள் துவங்கப்பட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேம்பால பணிகள் நடந்தன. இந்நிலையில் ரயில்வே கேட்டின் மற்றொரு புறத்தில் மேம்பாலத்தின் 2ஆம் கட்ட பணிகளை 2012ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையால் துவங்கப்பட்டது. இதற்கு எதிராக அப்பகுதியினர் தொடர்ந்த வழக்கால் 2013ஆம் ஆண்டு மேம்பால பணியை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வழக்கு வாபஸ் பெற்றதை அடுத்து இடைக்கால தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்ற பணிகள் முடிந்து இன்று பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறுபெருமகத்துறை அமைச்சர் அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வேப்பம்பட்டு ரயில்வே கடவு எண் 14 அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தினை திறக்க வந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தற்பொழுது பல ஆண்டுகள் கழித்து திறக்கப்பட்ட இந்த மேம்பாலத்தில் பயணம் செய்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தற்போது வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. இதனால் வேப்பம்பட்டு ரயில் பயணிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.